டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கலுக்குரிய ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பியில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிப்ளமோ முடித்தவங்க ஜாயின் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இந்த இது படித்தவங்க மட்டும்தான் இதில் சேர முடியும். அதே மாதிரி ஐடிஐயில் ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டு படித்த ஸ்டூடெண்ட் இதில் ஜாயின் பண்ணலாம். இது நம்ம எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் பற்றி முதல் பார்க்க போகிறோம். இதில் யூஆர் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசி ஸ்டூடெண்ட் 33 வயசு வரைக்கும் ஜாயின் பண்ணலாம். 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசிங்கிறது அதர் பேக்வர்டு கிளாஸு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். இது சில குறிப்பிட்ட ஜாதிகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. நீங்கள் எலிஜிபிளா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. அதே மாதிரி எஸ்சி/எஸ்டி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 35 வயசு வரைக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இந்த ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 19,900 தான் இருக்கும். நம்ம இன்கம் சேலரி எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னா மினிமம் 45,000 60,000 வரைக்கும் வாங்குவாங்க. இப்போ இது ஒரு நல்ல ஜாப்பு. இப்போ இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் A1 ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா கண்ணாடி அணிஞ்சவங்க சேர முடியாது. நம்ம லேசர் மூலியமாக ஆப்ரேட் பண்ணியிருந்தாலுமே இதில் சேர முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நம்மளுக்கு விஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கணும். டிஸ்டன்ஸ் விஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6/6 6/6 இருக்கணும். ரெண்டு கண்ணிலையும் 6/6 இருக்கணும். நியர் விஷன் 0.6 ரெண்டு கண்ணிலையும் இருக்கணும். கலர் விஷன் இருக்க கூடாது. அது தவிர சில இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்லாம் கண்ணுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நல்லா A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இருந்தால் தான் நம்ம சேர முடியும். நெக்ஸ்ட் இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதல் சிபிடி டெஸ்ட் நடக்கும். சிபிடி அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. அதை கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. கீழே 4 ஆன்சர் இருக்கும். அந்த 4ல் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல் சிபிடி 1 கிளியர் பண்ணணும். சிபிடி 1 ஒரு கட் ஆஃப் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் கிளியர் பண்ணி அதில் நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டும்தான் சிபிடி 2 அட்டன் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும். ஃபைனலாக மெடிக்கல் வச்சுருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிபிடி 1 பற்றி பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1. இதில் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. சயின்ஸ்லேருந்து 20 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 25 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ டோட்டல் கொஸ்டின்ஸ் 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். எக்ஸாம் 1 மணி நேரம் எழுதுகிற மாதிரி இருக்கும். 60 நிமிஷம். ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ராங்க் அதாவது தப்பாக நீங்கள் ஆன்சர் எழுதிருந்தீங்க அப்படின்னா -0.33 மார்க் என்ன ஆகும் அப்படின்னா ரிடக்ஷன் ஆகும். இப்போ எந்த கொஸ்டின்லாம் தெரியுதோ அது மட்டும் அட்டன் பண்ணுறது நல்லது. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா 0 மார்க்கு. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கொஸ்டின்ஸ் சிபிடி 1 எத்தனை இருக்குது அப்படின்னா 75 கொஸ்டின்ஸ் இருக்குது. 1 மணி நேரம் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கு தனி கட் ஆஃப் மார்க் வச்சுருப்பாங்க. அதில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா சிபிடி 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். சிபிடி 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பின்னு சொல்லி. பார்ட் ஏல ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 10 கொஸ்டின், சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேருந்து 40 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 25 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. மொத்த கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸு. 90 நிமிஷம் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க்கு. ரேங்க் ஆன்சருக்கு -0.33 மார்க் ரிடக்ஷன் பண்ணுவாங்க. பார்ட் ஏ எழுதி முடித்த பிறகு பார்ட் பி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 75 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. 1 மணி நேரம் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோவில் இல்லை பிஇயில் என்ன ஸ்ட்ரீம் படிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரீமுக்குரிய கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அது நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 13 லாங்குவேஜில் எழுதிக்கலாம். அதில் நம்ம தமிழ் லாங்குவேஜ் 1. அப்போ கொஸ்டின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா எக்ஸாம் நல்லா எழுதிக்கலாம். ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்ட் ஏலேருந்து நீங்கள் எடுத்த மார்க் 70க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கடுத்து ஆப்டிடியூட் மார்க் 30க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிடுவாங்க. இது ரெண்டையும் கூட்டி 100க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு இதுக்குரிய வேகன்சி சீக்கிரம் வரப்போகுது. இதுக்குரிய மேற்கொண்டு விவரம் வேணும் அப்படின்னா www.recruitmentrrb.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது நம்ம டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்குரிய இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது வந்தது அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ.